செக்கில ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய். எண்ணெயில முட்டைய ஊத்தி சமையல் செம்மடா சமைக்கிறோம். பயங்கர மரிசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டி. எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம் யூ. சரி கரெக்டா ரெடியா இருக்கு. தர தரன்னு மட்டும் உடைச்சு மட்டும் ஊத்துங்க. அண்ணன்மாரும் வேலை அந்தி மாறி நான் காத்திருந்தேன். அதுக்கப்புறம் ஒட்டாது பாய். எதுவும் ஒண்ணு ஒட்டாது. ஐயா சுப்பிரமணி ஐயா பசிக்குது ஐயா. இதோ நீங்க எல்லாத்தையும் தனித்தனியா வச்சுட்டேன். தாத்தா எடுங்க அடுப்பு இப்படியே ரேட் தாத்தா. இலவசம்னா எல்லாம் தான்டா. வேற என்ன கரணம் என்ன கொண்டு வந்ததா? ஒரு ஈட்டுக்கடா ஒரு ரவுண்ட் கேட்சன முட்டை வரியா. யா ஏரியாவும் காலிபா. எங்க ஏரியா உள்ள வராத. ஏய் அடுப்பு குறைச்சுக்கடா டேய். இது பொரிஞ்சோன்னு சொல்லுங்க. அடுத்து பொத்து ஊத்துவோம். நடால அப்படியே தூக்கி அப்படியே கொலகொலன்னு போடுறாப்ல. அங்க வந்து எடுக்கறே போடுற சூட்ல போடுங்கப்பா. உடைச்சு ஊத்துங்கடா. ஊத்துறடா. உடைச்சு ஊத்து. நல்லா காஞ்ச அடியா தான். மூஞ்சி மூஞ்சி ஊத்துங்க. இந்த சின்ன சொத்துக்கறண்டி. அனகறண்டிங்க. சுப்பிரமணி நேரா நிக்கிற நீ தானே பிளட் ஊத்தி விட்டுறாத. சுத்தமா இருக்கு. இந்த ஊர்ல கொஞ்சம் தேய்ச்சி விடுங்க. நல்ல மண்ணு இருக்கும். பீன்ஸ் அவரை ஒதுக்கி விடுங்களே. ஒரு வழியா எங்கனே ஒதுக்கியா. பட்டணில விட்டுறாத தோணுது. பறிக்கிறேன். போடா எனக்கு கூட ஒரு ஆளு. கலர் முட்டை கொஞ்சம் நேரம் தெரியும்னே. ஓகே. காத்தானே காலிஃப்ளவர் தான இருக்குதுண்ணா. ஒரு ஆளு. கரம் மசாலாவுக்கு தேவையான பட்டை வகை. அரைக்கும் போது நல்லா ஹலன் இருக்குடா. கரண்ட் பிடிச்சாள் யாரு? நீ இப்படி செக்கில ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய். நறுக்கின வெங்காயம், நறுக்கின உருளைக்கிழங்கு, பொடியா நறுக்கின கேரட், காலிஃப்ளவர் பூவு, வெள்ளை முட்டை கோசு, கலர் முட்டை கோசு, பீன்ஸ், பச்சை பட்டாணி, வறுத்து அரைச்ச கரம் மசாலா, கல்லுப்பு, மல்லித்தழை, அடிச்சு கிண்டு எடுத்துவா. இந்த அண்ணன் போஸ்ட்மேன் இது அப்பவே இருக்கும்னு நான் தாத்தாட்ட கேட்டேன். நான் கழுவும் போது 2 வாயில் அடி போடணும். எல்லாத்தையும் வலிச்சல் இப்படின்னா என்ன பண்றது? மாவே முனுக்குன கல்லுப்பு, உட்காந்துக்க அப்படியே ஒரு 3 கால் போட்ட மாதிரி உட்காந்துக்கிட்டு பச்சை தண்ணி தெளிச்சு விடு. ஊத்திராத. தெளிச்சு விடு. எடுத்துட்டு வா. என்ன துணி எடுத்துட்டு வாங்க. போற போக்க பார்த்தா அதெல்லாம் கிடக்கிட்டு இருந்து போகுது. விடு. அதுக்கப்புறம் அது திரும்ப இருக்கணும். அது சின்ன பண்ணாங்க திரும்ப. எங்கே காப்பி போட போறாரு? சரி நான் வரல தாத்தா, என்னை கூட்டி போயிருங்க தாத்தா.
இதுலா வச்சது குறையுதுடா. இடுப்ப கிடக்குதுடா. என்னப்பா குறையவே மாட்டேங்குது. எப்போ குறைகிறது? நீ வந்துட்டு என்ன கூட்டிகிட்டு தான் போயிடா. சரியா வந்துட்டியா? கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக வந்துட்டு யாரு அறுக்கிற மாதிரி. செக்கில ஆட்டினா சுத்தமான நல்லெண்ணெய். என்ன காஞ்சிருச்சு போல. எதிரி பெல் எதிரி குடும்பங்கள்லாம் இங்க இல்ல. பழசு நான் போனேன்டா தமிழ்ச்செல்வா. வாசல் வரைக்கும் போயிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்து வந்துட்டேன். உள்ள விடல. அதுக்கப்புறம் தான் உள்ள விடுவாங்க. இதான் தேவை. முக்கியம் இதான் ரொம்ப முக்கியம். முடிஞ்சா போட்டு பார்த்தா எடுத்துக்கிறீங்களா? கையில் பட்டுருச்சேன். கையில் பட்டு நல்லா சொல்றா. நல்ல தீனி தாத்தா. முட்டை விடுதா? நல்ல சூடு. இன்னைக்கு வித்தியாசமா எண்ணெயில முட்டையை போட்டு நல்லா பொரிச்சுவிட்டு விதவிதமான காய்கறியை நல்லா வதக்கி எடுத்துட்டு மாவுல போட்டு இந்த பப்ஸ் மாதிரியே உள்ள வச்சு போட்டு எண்ணெயில போட்டு எடுத்துட்டு அது சாப்பிடும்போது உண்மையிலே வேற லெவல் டேஸ்ட். அது சாப்பிட்டுட்டு அதோட டீ. இந்த டீ லவருக்கு தான் தெரியாது எவ்வளவு சுவையா இருக்குன்னு. அதை சாப்பிட்டு டீ சாப்பிடும்போது உண்மையிலே இன்னைக்கு வேற லெவல் தீனி. அருமையான ஸ்நாக்ஸ். சாயந்தரம் நேரத்துல அருமையான சாப்பாடு. தீனி ஐயா டீ இருக்கு. சூடா இருக்கு.